வணக்கம். நான் உங்கள் ராமவல்லவன் பேசுகிறேன். இப்போ பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, செக்யூர் யுவர் ஜாப் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் எம்ப்ளாயபிலிட்டி. எப்படி உங்களோட வேலையை தக்க வச்சுக்கிறது, உங்களோட டிமாண்டை தெரிவிக்கிறது, உங்களோட எம்ப்ளாயபிலிட்டி வேலை வாய்ப்பை எப்படி அதிகரிச்சுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிமாண்டு எந்த அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வெளிக்காட்டி உங்களோட ஜாபை தக்க வச்சுக்கிறது. இந்த வீடியோ காலேஜ்லேருந்து வெளில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்க்கலாம், புதுசாக வேலை தேடின்னு இருக்கிறவங்க பார்க்கலாம், ஏற்கனவே கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க இன்னும் எப்படி வேலையை தக்க வச்சுக்கிறது அதை பார்க்கலாம், வேலையை விட்டுட்டு வந்தவங்க என்ன பண்ணணும் பார்க்கலாம். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா, இந்த பதிவை நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நிறைய பேர்கிட்டேருந்து ரெஸ்யூம்ஸ் வருது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க நான் கொஞ்சம் கம்பெனிஸ் நிலைமை சரியில்லை, ஆனால் நான் வெளியில் பார்க்குறேன் அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர் இங்கே ஏற்கனவே இவ்வளோ நாள் வேலை பண்ணிட்டேன், ஃபர்தராக எதுவுமே டெவலப்மெண்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது, அதுக்கு பார்க்கணுங்கிறது. நான் இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவும் நான் பிளான் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம யாரோட சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக நார்மலாக கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க அவங்கெல்லாம், இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா இவங்க எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். என்கிட்ட ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறவங்க, படித்து வேலையில் மேலே நல்ல பதவிக்கு போனவங்க, அவங்களோட கேஸ் ஸ்டடீஸாகவே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கூட சொல்லலாம். இதுக்கு நடுவில் இது நான் நிறைய கேள்விப்படுறதுனால அதை கொஞ்சம் ஒரு பக்கம் வரட்டும். இதை கொஞ்சம் அவசரமாக இந்த டயத்தில், இந்த கோவிட் டயத்தில் எல்லா கம்பெனிலையும் கொஞ்சம் நெருக்கடி நிலைமை இருக்குது. இதில் யார் வச்சுக்கிறது, யார் அனுப்புறது அப்படிங்கிற லெவலில் கம்பெனி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம வெளில வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பதிவை நான் செய்கிறேன். ஸோ மேற்கொண்டு பார்க்கலாம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்டெக்ஸ்ட். நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கோம், நம்மளோட கம்பெனி என்ன, இந்த கம்பெனியோட சூழல் என்ன, நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன, சப்போஸ் நம்ம வேலையை விட்டு வந்துட்டோமா, இப்போ இருக்கிற சூழல் என்ன. இதில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஆவேசத்தில் கம்பெனிலேருந்து ஒரு எமோஷனில் டிசிஷன் எடுத்து பேப்பர் போட்டு வரவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளில யோசிக்கும் போது தான் சொல்கிறேன், ஆமாம் சார் கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது, அப்படி இருந்தது இப்படி இருந்தது, பேப்பர் போட்டேன் அப்படின்றாங்க. இந்த கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். அப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், நம்ம வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷன்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், இதை பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஜாப் நீட்ஸ் இன் தி ப்ரெசன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஜாப் மார்க்கெட் நீட்ஸ். இந்த ஆர்கனைசேஷனில், நம்ம வேலை செய்கிற ஆர்கனைசேஷனில் வேலையோட தேவைகள்லாம் என்ன, நம்ம என்ன தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே நீங்கள் வெளில போகணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டோட தேவைகள்லாம் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வேலை தரணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லுவேன், இதுலேயே கூட சொல்ல போகிறேன், அப்ஸ்கில்லிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில்லிங். ரெகுலர் பேசிஸில் நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும். நம்ம ஏதாவது ஒரு இதில் இறங்கிட்டோம்னாக்கா அதுலேயே நம்ம ஓடிட்டு இருக்கோம் டெய்லி.
நம்மளை வந்து ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும். அதை பற்றி பேச போகிறோம் விரிவாக. பொசிஷனிங் யுவர் செல்ஃப் இன் தி மார்க்கெட். இந்த ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு இதில் விரிவாக பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்டெக்ஸ்ட், யுவர் ரோல். இந்த ஆர்கனைசேஷனில் உங்களோட ரோல் என்ன, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். இதில் அவங்க ஒன்று சொல்கிறது நம்ம இமீடியட்டாக ஜாபில் ஒன்று ஜம்ப் ஆகிடுறது. அதை நம்ம செஞ்சு வரும்போது நான் இது கேட்கவே இல்லை, நான் ஒன்று சொன்னால் நீ ஏதோ ஒன்று செஞ்சுன்னு வர, அது அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி 1-2 ஆகிட உடனே இந்த கேஸ் ஸ்டடி பில்ட் ஆன உடனே நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாம்ப்பு முத்திரை பதிச்சிடுறாங்க. அப்போ நம்மளால் என்ன ஆகிடுறது, மனதளவில் நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது. சில சமயத்தில் நம்ம கம்பெனியில் நம்மளை ஒதுக்கிடுறாங்களோன்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. இப்படியே பெர்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்காததுனால அடுத்த ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அடுத்தது எமோஷன் வருது. அந்த எமோஷன் வர்றதுனால சமயத்தில் ஆவேசத்தில் நம்ம பேப்பரை போட்டுறோம். பேப்பரை போட்டுட்டோம், ஃபைன், அடுத்தது என்ன பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் கம்பெனியும் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இருக்கும். இப்போ நான் இது வந்து பொதுப்படையாக நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து கம்பெனி சைடும் சரி, இல்லை ஒரு கேண்டிடேட் சைடும் சரி, இது ரெண்டும் இல்லாதக்கு நான் ஒரு நியூட்ரல் பர்சன். நான் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மேபி அந்த கம்பெனி பக்கம் நான் பேசுகிறேன்னு கேண்டிடேட் நினைக்கலாம். நான் ரொம்ப ஏதாவது கேண்டிடேட் பற்றி பேசுகிறேன்னா கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் வந்து இவர் கேண்டிடேட்டுக்கோசரம் ரொம்ப இது பண்ணி பேசுகிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து 2 பேருமே இதில் இப்போ இதை பார்க்க போகிறவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆளும் இதை பார்க்கலாம், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆளும் பார்க்கலாம். 2 சைடோட சைக்காலஜியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவை வந்து நிம்மதியான வாழ்க்கை. அது டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். இப்போ கம்பெனி நடத்துறவங்கலாம் பார்த்தாச்சுன்னா டெய்லி வீட்டுக்கு போய் தூங்க முடியுமான்னு தெரியாது. நம்மளுக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க ஏதோ பெரிய லெவலில் கம்பெனி நடத்துகிறாங்க, அவங்க காரில் வந்து இறங்குறாங்க போகிறாங்கன்னு இருக்குது நம்மளுக்கு இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது. ஆனால் டெய்லி போய் அவங்க நிம்மதியாக தூங்குறாங்களா? அடுத்த மாதத்துக்கு சம்பளம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ பிஸ்னஸே இல்லையே, சேல்ஸே இல்லையே, எப்படி சம்பளம் கொடுக்குறது? எங்கேருந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்ணுறது? ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கொண்டு வருது? எவ்வளவோ தலைவலி. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இதில். ஓகே, இதுவும் நடக்கிறது அந்த பக்கத்தில். அதனால் எனக்கு வந்து 2 பக்கமும் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஆனால் இதில் நான் ரொம்ப நியூட்ரல் பர்சன். இதில் வந்து எந்த ஒரு கம்பெனிக்கும் எனக்கு வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது, ஆர் எந்த ஒரு எம்ப்ளாயியும் எனக்கு வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது. நான் 2 சைடாக இருக்கிறவங்கள எப்படி வந்து ஒரு வயா மீடியாவாக இதை கொண்டு போகலாம், ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பதிவை நான் செய்கிறேன். ஸோ உங்களோட ரோல் என்ன, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை உங்களால் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியுதா? டெலிவர் பண்ணதில் ஏதாவது கேப் பார்த்தீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன சொன்னாரோ, உங்கள் பாஸ் என்ன சொன்னாரோ சூப்பராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த அவுட்புட்டை கொண்டு போய் பாஸ் கிட்ட காட்டும்போது நான் இது கேட்கவே கிடையாது, நான் இதை பற்றியே நான் பேசலை, நீ வேற எதையோ கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னும் போது உங்கள் மனசில் எப்படி வந்து பாதிக்கும் அது? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப்ல இறங்குறதுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ணிக்கணும். இதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் சொன்னதே நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், இது மாதிரி பண்ண போகிறேன், இப்படி பண்ணும்போது எண்ட் ஆஃப் இட் இது மாதிரி ஒரு அவுட்புட் வரப்போகுது. வேறெவர் பாசிபிள் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுங்க, போட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. நம்ம ப்ராப்ளமே எங்கே அப்படின்னு கேட்டால் வாயிலேயே வடை சுடுவோம், எதையும் பேப்பரில் பண்ண மாட்டோம். பேப்பரில் பண்ணியாச்சுன்னா எய்தர் நான் கமிட் ஆகிடுறேன், இல்லை மேலிடத்துல அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாளைக்கு கமிட் ஆகிடுறாங்க. இதில் ஏதாவது கேப் வந்ததுனாக்கா 2 பேரும் வந்து நம்ம மாட்டிட்டுருவோமோ, இல்லை நாளைக்கு நம்ம வந்து இதுவாகிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு இது. நம்ம பேசும்போது நிறைய பேசுவோம், கையெழுத்துன்னு வரும்போது பேக் வாங்கிடுவோம், வச்சுட்டு போ பார்க்கலான்னு.
அது இழுத்துன்னு போகும், அந்த வேலை நடக்காது. ஒரு நாளைக்கு அதை பற்றி கேட்கும்போது, இல்லை நான் அன்றைக்கே நான் இது சொன்னேன், கடைசியில் பார்க்கலான்னு சொன்னீங்க, இன்னும் அதுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட இந்த எந்த தகவலும் வரல அப்படின்னீங்க. இல்லையே நான் அன்றைக்கே உனக்கு செய்ய சொல்லிட்டேனே அப்படின்னு ஒரு தகவல். இல்லை சார் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அப்ரூவல் வரல எனக்கு அப்படின்னு. அப்போ அந்த கிளாரிட்டி இல்லாத போகும்போது தான் இந்த பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ கேப் கண்டுபிடிச்சாச்சு. அந்த கேப்பை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒர்க் பண்ணுறீங்களா? அவங்க எதிர்பார்த்தது நம்ம கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறோமா? எப்படி அது கேப் ஆச்சு? என்ன எதிர்பார்த்தாங்க? என்ன நடக்கலை? இது நடக்காததுனால ஏதாவது உங்களுக்கு ரிசோர்ஸ் கிடைக்காது போச்சா? இந்த ரிசோர்ஸ் கொடுத்துருந்தா பண்ணியிருந்துருக்கலாமா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட் ஃபில்லிங் தி கேப். இந்த சூழ்நிலையே புரிஞ்சிக்காததுக்கே நீங்கள் வந்து இறங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க வேலை வந்து கரெக்டாக என்ன எதிர்பார்க்கணும் அது நடக்காது. நெக்ஸ்ட், கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த சொன்னோம் இல்லையா, வேலை வந்து அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க, அவர் கடைசியில் பார்த்தாச்சுன்னா நான் இது சொல்லவே இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க. அப்போ எஸ், நம்மளுக்கும் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அந்த டயத்தில் எதுவும் பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க, நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. ஏதாவது இதில் வந்து முக்கியமாக என்னன்னா, ரெஸ்பான்ஸ்க்கும் ரியாக்ஷனுக்கும் நிறைய மீனிங் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து அவங்க கேட்கறதுக்கு கரெக்டாக ஒரு பதிலாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற லெவலில் பதிலாக கொடுக்கறது. ரியாக்ஷனுங்கிறது வந்து அது பவுன்ஸ் ஆகிறதுனால அது எந்த டைரக்ஷனில் எப்படி போகும்னு தெரியாது. சம்மந்தம் இல்லாத வாய் விட்டுருவோம், வார்த்தையை விட்டுருவோம், அது நாளைக்கு நம்மளுக்கே அது இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு எமோஷனாக இருக்கிற டயத்தில் டிசிஷன் எதுவுமே எடுக்கக்கூடாது. இப்போ நான் நெக்ஸ்ட் பற்றி பேச போகிறேன், டேட்டா பற்றி. யூ ஹாவ் டு டாக் வித் தி டேட்டா. டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டா வச்சு பேசும்போது நான் என்ன சொன்னேன் முன்னாடி, இதில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க, இதுதான் கேட்டிங்களான்னு சொல்லுங்க. இப்போ டேட்டா வச்சு பேசும்போது நீங்கள் என்னென்ன கேட்டீங்க, இதுதானே டெலிவரி, இதுதானே நான் டெலிவரி கொடுத்துருக்கணும், அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இப்போ நான் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்தது இந்த பர்டிகுலர் விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ப்ராடக்டிவிட்டியே வரல அதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த லெவலில் இருந்தது, அது இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. பில்ட் தி கேஸ் ஸ்டடி பில்ட் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்தாச்சுன்னா யாருமே அதை ஒரு கேஸ் ஸ்டடியாகவே ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸு, ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம், அதுதான் எனக்கு தெரியுமே. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து, நான் ஒரு கம்பெனி டிஸ்கஷன் போகிறேன், அங்கே எம்டி கிட்ட வந்து சீனியர் மோஸ்ட் பர்சன் வந்து அந்த பிளான்ட் ஹெட்டாக இருக்கலாம், பிளான்ட் ஹெட் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி, சார் இது பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாரு. இவர் என்ன சொல்கிறார் எம்டி, சார் அது வந்து முன்னாடி என்னவா இருந்தது, இப்போ என்னவா ஆயிருக்கு, இந்த தானத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்னும் என்ன வரல, வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட், வாட் இட் வாஸ். Okay, what it was, you have done something, I could able to do only up till this level. Okay, ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு நான் ஏதோ ஒரு தீர்வு கொடுத்தேன், ஆனால் இவ்வளோதான் சால்வ் ஆகுது, ஆனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அது வந்து அந்த எக்ஸ் ஒய் இசடை வந்து ஒரு டேட்டாவாக போட்டு கொடுங்க சார்னு சொன்னால், சார் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க சார், இதை நீங்களே பார்த்து போட்டு அனுப்பிச்சிருங்க சார். அப்போ என்ன ஆகுதுனாக்க, there is also a possibility, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வேலை பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளே, இவ்வளோ வேலை பண்ணும்போது கம்பெனி பாலிடிக்ஸில் இதுவும் நடக்குது. நான் வந்து ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பொதுப்படையாக தான் நான் பேசிட்டு இருக்கேன்.
நீங்க சொன்ன டேட்டாவை நீங்க பண்ண விஷயத்த வேற ஒருத்தர் கரெக்டா கம்யூனிகேட் பண்றாரு, அழகா கம்யூனிகேட் பண்றாரு, லிஸ்ட் பண்றாரு. அதை முன்னாடி என்னவா இருந்தது, அப்ஜெக்டிவ், பர்பஸ், அதில் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணீங்க, எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நீட்டாக கேஸ் ஸ்டடி நீங்கள் வெறும் வாயில தான் பேசுனீங்க, அதை அவர் கேஸ் ஸ்டடியாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. கேஸ் ஸ்டடியாக கன்வெர்ட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆயிடுறது, அவர் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி ஆயிடுறது. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பண்ணதெல்லாம் அவர் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து புலம்புறீங்க. இன்னும் என்ன சொல்கிறீங்க, சொம்பு அடித்தா மேலே வந்துடலாம், ஜால்ரா, இதெல்லாம் நம்ம கொலோக்கியலாக பேசுகிற லாங்குவேஜ் கம்பெனியில். இந்த சொம்பு, ஜால்ரா இது எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், டாக்குமெண்ட், டேட்டா, நான் அது என்னமோ கிளரிக்கல் ஒர்க் அப்படின்னு போயிடுறாங்க. இந்த டேட்டா இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வந்து அவங்க மேலே சத்தம் போடும்போது கூலாக அமைதியாக இருந்துட்டு, அவங்களும் ஹாட்டாக இருப்பாங்களா. இப்போ ஒரு காஃபி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா அந்த ஹாட்டாக இருக்கும்போது நம்ம தொட முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு அலோவ் சம் டைம் ஃபார் கூலிங். அதுக்கப்புறம் அது கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அது மாதிரி அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். யூ கிவ் சம் கன்சிடரபிள் டைம், லெட் இட் கெட் கூல்டு. கூல் ஆனதுக்கு அப்புறமா யோசிங்க என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதை பற்றி பண்ணலாம்னு சொல்லி யோசிங்க. டேட்டாவை போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ப்ரெசென்ட் பண்ணி இதில் வேற என்னென்னலாம் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் பாருங்க. அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இதுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடணும்னா எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் சூஸ் த பெஸ்ட் ஒன். டிசிஷன் எடுங்க. அந்த டிசிஷனுக்கு நீங்கள் ஓனர்ஷிப் எடுங்க. எல்லாமே ரைட்டிங்கில் போகணும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகணும். இதனால நான் அது பண்ணுறேன், எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பேக்கப் டேட்டா இருக்கணும். இதைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட எய்தர் டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிஎஸ் குரூப்பு, உங்களோட சக நண்பர்களாக இருக்கட்டும், உங்களோட லெவலில் வேலை பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கீழே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நோபடி வில் பி பிளேயிங் வித் யூ. ஓகே, நம்மளோட மதிப்பும் மரியாதையும் ஒரு தனி லெவலில் இருக்கும். நம்ம ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கும். இவர் இருந்தாருன்னா கம்பெனிக்கு டெஃபினட்டாக லாபம் வரும். இதை நீங்கள் கேஸ் ஸ்டடியை போடும்போது உங்களால் வாரத்துக்கு எவ்வளோ சேவ் ஆச்சு, மாதத்துக்கு எவ்வளோ சேவ் ஆச்சு, இயர்லி எவ்வளோ சேவ் ஆச்சு, இதே மாதிரி கேஸ் ஸ்டடி போடுங்க. நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்க, அந்த சம்பளத்துக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். இது மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் டெமான்ஸ்ட்ரேட் ஆகி தெரியும். டெமான்ஸ்ட்ரேட் ஆகி தெரியும் போது அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி ஒரு ஆட்குறைப்பு வரும்போது உங்களை கூப்பிட்டு கூட பேசலாம், நம்ம ஆட்குறைப்பே பண்ண வேணாம்னு பார்க்குறோம்ப்பா கம்பெனியில், என்ன மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக கம்பெனி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு நம்மளால கன்சல்ட் பண்ணுற லெவலுக்கு வருவாங்க. நம்ம ஏதோ டெய்லி போகிறோம், கம்பெனியில் நம்மளுக்குன்னு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்குறோம் வரோம். அவங்க வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண சொன்னாங்க, இவ்வளோ குவாலிட்டிக்கு வந்து இவ்வளோ கிளியர் பண்ணி தர சொன்னாங்க, இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண சொன்னாங்க, இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது யார் வேணாலும் பண்ணலாம். சில சமயத்தில் எனக்கு ரெஸ்யூம்ஸ்லாம் வருது, இதில் எனக்கு வந்து என்னோட இன்ட்ராக்ட் பண்ணவங்களும் இதை பார்த்துட்டு இருக்கலாம், யாரும் இதை வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நான் இதில் யாரோட பேரையும் நான் சொல்ல போகிறதில்ல. ரெஸ்யூம் பார்த்தா நிறைய இருக்குது மேட்டர். அந்த ரெஸ்யூமை பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அந்த லெவலில் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயராக ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டிடேட்டால் எனக்கு என்ன லாபம் வரப்போகுதுங்கிறத நான் பார்க்கணும். அப்போது எனக்கு அச்சீவ்மெண்ட்ஸில் உங்கள் ரெஸ்யூமில் பார்த்த உடனே அச்சீவ்மெண்ட்ஸில் வருஷத்துக்கு நான் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் அந்த கம்பெனிக்குங்கிற மாதிரி வரணும். ஒரு கம்பெனிலையும் வருஷத்துக்கு நான் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக எவ்வளோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் எந்த ப்ராஜெக்டையும் வேற ஒரு கம்பெனி மேட்டரை இங்கே கொண்டு வந்து காமிக்க வேண்டாம், அது வந்து கம்பெனியோட இன்டெகிரிட்டியை ஸ்பாயில் பண்ணிடும். உங்ககிட்ட இன்டர்னல் டேட்டா இருக்கணும், ஒரு கம்பெனிலையும் எந்த அளவுக்கு கம்பெனிக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது வந்து வெளிப்படையாக தெரியணும். அது இருந்துடுது அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த கேண்டிடேட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆளை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு வரணும். அந்த ரெஸ்யூம் அனுப்புறீங்கல்ல, தட் ஷுட் என்ன சொல்கிறது, அந்த ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும்.
அதை வச்சு அது வந்து உங்களுக்கு போயிட்டு அழைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அட் த சேம் டைம் கம்பெனிக்கும் அது மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கணும். அவங்களும் வந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ரீடைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ இதில் பார்க்குறவங்க சில சமயங்களில் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இந்த டாப் மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்கன்னா இவர் என்ன நிறைய இந்த கேண்டிடேட் எல்லாம் டெவலப் பண்ணி வெளில கிளப்புறதுக்கு பார்க்குறாரோன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எம்ப்ளாயபிள் ஆக்கணும் பீப்புளை. இப்போ உங்ககிட்ட ஒரு எம்ப்ளாயபிள் பீப்புள் இல்லை, கிளம்புறாங்கன்னா கிளம்பிட்டு போட்டோமே, இன்னொருத்தர டெவலப் பண்ணுங்களேன். எனக்கு தெரிஞ்ச சில கம்பெனிஸ்லாம் இருக்கு, அவங்க கிளம்பினா நல்லது தான், என் கம்பெனிக்கு தான் அது நல்ல பேர். ஏன்னா இவங்க வெளில போயிட்டு என் கம்பெனி பேரை சொல்லுவாங்க. இங்கே வேலை செஞ்சுட்டு வந்தியா, நான் எடுத்துக்கிறேன். உங்கள் கம்பெனி வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும் வெளியில். அதனால் ஒருத்தர் வந்து கிளம்பி போகிறாருன்னா போயிட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் இதை டாப் மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்க அப்படின்னு நினச்சக்கூடாது, இவர் வந்து நிறைய பேரை வேலையை விட்டு அலம்புறதுக்கு தான் டெவலப் பண்ணி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறான்றது இல்லை. இதெல்லாம் ஒரு யதார்த்தமான உண்மை. யாரும் வந்து ஒரே கம்பெனியில் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்க போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் சில பேர் அந்த கம்பெனி விட்டு போனால் பெட்டராக இருக்கலாம், இன்னும் வேற ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாரா இருக்கும். அதே மாதிரி புதுசாக வரவங்களுக்கு நம்ம சான்ஸும் கொடுக்கணும். புதுசாக இங்கேருந்து வராங்க, வெளியிலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துன்னு வராங்க. ஓகே, இங்கே நம்மக்கிட்ட ஏற்கனவே பல காலமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளெலாம் இங்கே இருக்காங்க, ஃபைன், இந்த கம்பெனி பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் வெளியிலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டேப் பண்ணணும். நிறைய இடங்கள் அது நடக்க மாட்டேங்கிறது. சில சமயங்களில் வந்து அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ண முடியல, திருப்பி கிளம்பிடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனியில் ஏற்கனவே அந்த 15-20 வருஷம் இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. சில பேர் அங்கே போகிறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் பார்க்குறாங்க, முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈவன் சீனியர் பீப்புள் கூட அங்கே இருக்க முடிய மாட்டேங்கிறது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஃபைன், இதுக்கு வந்து முக்கியமாக வந்து இங்கே இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறது என்ன, டேட்டா மேனேஜ்மெண்ட் வேணும். டேட்டா வச்சு பேசணும், கம்பெனிக்கு லாபத்தை கிரியேட் பண்ணுற ஆங்கிள் இருக்கணும். தென் டேட்டா மேனேஜ்மெண்ட் நீங்கள் என்னெல்லாம், இது சம்மந்தமாக நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன். நீங்கள் என்னெல்லாம் இந்த கம்பெனியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாவில் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த PQCDMS சொல்லக்கூடிய ப்ராடக்டிவிட்டி எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம், குவாலிட்டி எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம், காஸ்ட் எங்கே ரெடியூஸ் பண்ணலாம், டெலிவரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், முறையல் எம்ப்ளாயி முறையல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், சேஃப்டி கம்பெனியில் சேஃப்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்களோ அங்கே வந்து ரியலாகவே நல்ல லாபம் ஏற்படும் அந்த கம்பெனிக்கு. பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேஃப்டிக்கோசரம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் முனைஞ்சி வேலை பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நீங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி கம்பெனியில் வந்து ஒரு இதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 per hour தான் வருது, அது எப்படி 120 per hour ஆக்குறது? இந்த 120 பவர் per hour ஆகும்போது அந்த 20 numbers எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட சேல்ஸுக்கு ஆட் ஆகுதா? அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஹவரில் நீங்கள் 20 numbers ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, 8 hours 160 numbers வருது. அந்த 160 நம்பர்ஸோட காஸ்ட் என்ன ஆகுது, பர் டே ஒரு எக்ஸ் அமௌண்ட் வருது. 13 பர் வீக் பர் மந்த் போட்டிங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். வருஷத்துக்கு அது சம் லேக்ஸில் போகும். ஸோ உங்களோட சேலரியில் அது பார்த்தீங்கன்னா பல மடங்கு அந்த அந்த ப்ராடக்டிவிட்டியோட இருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில். அதே மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை செய்யலாம், குவாலிட்டியில் வேலை செய்யலாம், சர்வீஸில் வேலை செய்யலாம், மார்க்கெட்டிங்கில் வேலை செய்யலாம், நீங்கள் எதில் வேணாலும் வேலை செய்யுங்க. ஆன் ரெகுலர் பேசிஸ் கம்பெனியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கணும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கீங்கன்னா இதை இனிஷியேட் பண்ணணும். கம்பெனியில் டீம் மெம்பர்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. லீன் மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்ட் இருக்குது, வேஸ்ட் எலிமினேஷன் இருக்குது, கேன்பேன் இருக்குது, கெய்சன் இருக்குது, 5S இருக்குது, வேஸ்ட் எலிமினேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன், வேஸ்ட் எலிமினேஷன் இருக்குது, வேல்யூ இன்ஜினியரிங் இருக்குது,
லீன் மேனுஃபேக்சரிங், வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் இப்படி சப்ஜெக்ட் இருக்கு. 7QC டூல்ஸ் இருக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த சப்ஜெக்டை எப்படி அப்ளை பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியும். இது பண்ணும்போது கம்பெனியில் காஸ்ட் ரிடக்ஷன் ஆர் காஸ்ட் சேவிங் அண்ட் ப்ராடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வரும்போது அட் தி எண்ட் ஆஃப் இட் கம்பெனியோட ப்ராஃபிட்டில் போயிட்டு கை வைப்போம். இதில் கம்பெனியோட ப்ராஃபிட்டில் போய் டச் பண்ணும்போது when you are going to be the instrumental for this, how come the company will be leaving you? If at all the company has not recognized you, உங்களை அந்த கம்பெனி ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூட நீங்கள் எங்கேயாவது வெளில போனீங்கன்னா கூட ஏதாவது சொல்லிக்க முடியும், சாதிக்க முடியும். ஆனால் வர ரெஸ்யூம்லாம் எப்படி இருக்குது? நான் அந்த கம்பெனியில் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், நான் டெய்லி ப்ரொடக்ஷன் நான் தான் பிளான் பண்ணுறேன், மேனேஜ் பண்ணுறேன், பீப்புளெலாம் மேனேஜ் பண்ணுறது, ஆப்ரேட்டர் மேனேஜ் பண்ணுறது, எனக்கு சிஎன்சி மிஷினில் ஒர்க் பண்ண தெரியும், அது ஒர்க் பண்ண முடியும், நான் வந்து மெக்கானிக்கல் லைனாக பார்க்குறேன். யூ டோன்ட் கன்ஃபைன் யுவர் ஸ்கோப். நம்ம வந்து எப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். நம்ம மனுஷன், ஹியூமன் பீயிங். ஓகே, நம்மளை வந்து நேர்ந்து விடலை, நீ இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை எதுவும் நேர்ந்து விடலை. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் திங்க் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு குவாலிட்டியில் இருக்கோமா? எவ்வளோ வருஷம் இருக்கும் குவாலிட்டியில்? ஒரு 10 வருஷம் இருக்குமா? தென் யூ ஷுட் மூவ் டு ஆப்ரேஷன்ஸ் ஹெட். ஆப்ரேஷன்ஸ் ஹெட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? எதெல்லாம் நம்ம கற்றுக்கணும்? எப்படி அந்த டீமை வந்து அரவணைச்சி போகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும். அதை நம்ம ரெகுலர் பேசிஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அப்ஸ்கில்லிங்கிறதான் டச் பண்ண போகிறேன். அந்த அப்ஸ்கில்லிங் பண்ணும்போது இதை வந்து பீப்புளுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து கைடன்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இட் ஷுட் பி குவான்டிஃபையபிள். நீங்கள் எது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் குவான்டிஃபையபிளாக இருக்கணும். ஒரு பேஸ்ட் ஆன் ஸ்மார்ட் பிரின்சிபல், ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் ஆர் ரெலவெண்ட், டைம் பவுண்ட், இந்த ஆங்கிள் இருக்கணும். அதே மாதிரி திஸ் ஷுட் பி புட் இன் ஃப்ரண்ட் இன் தி பிளேஸ் ஆஃப் எமோஷன்ஸ். நம்ம எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எமோஷனுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்டை வச்சு இவ்வளோ ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேனே, எங்கே சொல்கிறீங்க நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ குவான்டிஃபையபிளாக நீங்கள் பண்ணும்போது இதை எவ்ரி டைம் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்ல வேண்டாம், நான் பண்ணேன்னு சொல்ல வேண்டாம். யுவர் டேட்டா வில் பி ஸ்பீக்கிங் ஃபார் யூ. நோபடி வில் நீட் டு கோ அண்ட் ஒரு ட்ரம்பட் அடித்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எப்பாவது நீ பெர்ஃபார்ம் பண்ணலன்னு பேசும்போது these things will talk for you. Then understanding the job needs in the present organization and job market needs. இன்னைக்கு என்ன மாதிரியான ஜாப் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அது செய்யறதுக்கு உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கா? அதை உங்களால் இண்டிபெண்ட்டாக செய்ய முடியாதா? எவ்வளோ தடவை உங்கள் பாஸ் வந்து நீங்கள் பண்ண ஜாபில் கரெக்ட் பண்ணியிருக்காரு, இல்லை நீங்கள் செஞ்சது சரியே இல்லைன்னு சொல்லி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அதை திருப்பி படித்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் பர்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்களா? அதே கேள்வியை ஜாப் மார்க்கெட்டில் என்ன தேவை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா ஒரு ஒரு கம்பெனியில் வந்து 25-30 வருஷத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ரெட்ரெஞ்ச்மெண்ட்னாலையோ இதனாலையோ ஜாப் விட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டாரு. சம்ஹவ் வேற யாரோ ஒரு தெரிஞ்ச கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கே சில டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இவர் வந்துட்டு சொல்கிறாரு, சார் அந்த கம்பெனியில் ஒன்றுமே இல்லை சார், நம்மளை போயிட்டு எல்லாத்தையுமே பண்ண சொல்கிறாங்க சார். அங்கே தானே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே ஒன்றுமே இல்லாத போது தானே உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அதை கற்றுக்கல. நம்ம வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் யதார்த்தமான உண்மை. யாரும் இதை வந்து அஃபெண்டிங்காக நினைக்க வேண்டாம், ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக நினச்சிக்கோங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க ஃபுல்லாக நம்பர் பின்னாடி போகிறாங்க. நம்பர் இன்னைக்கு எவ்வளோ போச்சு, நைட்டுக்கு எவ்வளோ போச்சு, இப்போ எவ்வளோ போச்சு, நாளைக்கு இது போகணும். கஸ்டமர் அது கேட்குறான், கதறான்.
அட்டின்னு அடிக்கிறோம் நமக்கு. இவங்க குவாலிட்டியில் வந்து பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாக கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கே சரியாக போயிடுது. இவங்க அந்த கம்ப்ளைண்ட் முன்னாடி போகிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் நம்ம வந்து இதை ஜென்ரலைஸ் பண்ணலை ஓவராலாக நம்ம கேட்கக்கூடியது. அதுலேயும் வந்து நம்ம இந்த லாஜிக்கலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற இது விஷயத்த படிப்பளவில் தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதைக்கு அந்த ரூட் காஸ் கரெக்டிவ் ஆக்ஷன்லாம் ஒரு கற்பனை கதையாக எழுதிட்டு இருக்காங்க. போன வாட்டி இதை சொல்லிட்டோம்ப்பா, இந்த வாட்டி வேற ஏதாவது சொல்லுங்கிறாங்க. இப்படியே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எழுதுறதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறது. புதுசாக ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறோம், இல்லை ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வரோம். அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, நம்ம செய்கிற வேலையை அவர்கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் ரொபஸ்ட்னஸ்னா என்ன, அதை பேசி ஒரு ஆர்டரை கொண்டு வருது அப்படிலாம் இல்லை. இப்போ என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கஸ்டமரை நான் வந்து டெவலப் பண்ணி அந்த கஸ்டமரை கொண்டு வர வச்சு வருஷத்துக்கு இவ்வளோ சேல்ஸ் அந்த கஸ்டமரால் கிடச்சிது அப்படின்னு ஏதாவது நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் வெளில சொல்லிக்கிறதுக்கோ இல்லை இந்த கம்பெனிலேயே எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கோ ஒரு காரணம் இருக்கும். இது எதுவுமே இல்லாதக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன்னா நம்பர் பின்னாடி குவாலிட்டினா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறது, இல்லை ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு போனால் என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு செக்ரிகேட் பண்ணி லைனை ஓட வைக்கிறது. நான் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஜென்ரலைஸ் பண்ணல, இதெல்லாம் நிறையா நடக்கிறது. இதை கொஞ்சம் ரியலாகவே நம்மளோட ஜாப் நாலேஜ் சம்மந்தமாக நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கற்றுண்டோம் அப்படின்னு சொன்னால் ரியலாகவே வந்து பெனிஃபிஷியலாக பண்ண முடியும் ஆர்கனைசேஷனுக்கு. தென் அப்ஸ்கில்லிங் பார்த்தீங்கன்னா ஆன் ரெகுலர் பேசிஸ் ஏதாவது லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த லேர்னிங் வந்து நம்ம எதுவும் டிசைட் பண்ணிக்கூடாது, எனக்கு இந்த ஏரியா தான் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பாருங்க, முன்னாடி கவனிச்சிங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ப்ரொவிஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டரில் போய் நிற்கணும், நீங்கள் கேட்பீங்க, அவர் உள்ளே போயிட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்னு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே போகிறோம். அதுவும் இந்த மோர் ஸ்பென்சர் அது இதெல்லாம் நிறைய வந்தது இல்லையா. இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய நார்மலாக இருக்கிறவங்களாம் சூப்பர் மார்க்கெட் ஆக்கிட்டாங்க. we can go and pull the products whatever we want. சமயத்தில் வீட்டிலேருந்து கிளம்பி போய் இதை வாங்கிட்டு வரலான்னு போனோம், அதுக்கு தான் வீட்டை விட்டே கிளம்பினோம். அங்கே போயிட்டு இதை தவிர பாக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க பாருங்க, அதுக்கு தானே போனோங்க கடைக்கு, அதையே விட்டு வந்துட்டீங்களே, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி உங்களுக்குள்ள யூஆர் அ ஹியூமன் பீயிங், உங்களுக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ், யூ டோன்ட் கன்ஃபைன் டு சம் ஏரியா. இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் மிஷினிங்ல இன்னைக்கு கம்பெனி விட்டு வெளில வந்தோன்னே இதை மிஷினிங்ல இறங்கிட்டீங்க. நீங்க மெக்கானிக்கல் படிச்சிருப்பீங்க, மெக்கானிக்கல் படிச்சாச்சும் காலம் பூரா மிஷினை வச்சுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிலே கிடைச்சதுன்னா கூட யூ லேர்ன் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் பை ப்ராக்டிஸ். அதில் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்துக்க சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பார்க்கறதுக்கு நான் என்னத்துக்கு பெருசாக எலக்ட்ரானிக்ஸ் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே டிசைன் பீப்புள் கிட்ட போய் கற்றுக்குறோம், இது என்ன நடக்குது அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜாபையும் நம்ம அடிஷ்னலாக கற்றுக்குறோம். ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் போகிறோம், பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் போனாக்கா அங்கே வந்து மெக்கானிக்கல் டூலிங் வேணும்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, டூலிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கணும்ல. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் போயிட்டு யூ ஹாவ் டு ஜஸ்ட் மேனேஜ் தி பீப்புள். அந்த ஜாப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை மேனேஜ் பண்ணணும். இதுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவை, மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வைஸ் நான் முன்னாடியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் சொன்ன மாதிரி லீன் மேனுஃபேக்சரிங், 8D ப்ராப்ளம் சால்விங், எஸ்பிசி, எஃப்எம்ஏ, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கணும். இது எல்லாத்தையும் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். இதை வந்து நீங்கள் எது ஒன்று செஞ்சாலும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதை படிக்கிறதுக்கு டோன்ட் டிபெண்ட் ஆன் தி ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன். எனக்கு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நான் படிப்பேன்,
கம்பெனியில் சொல்லியிருக்கேன் சார், அவங்க வந்து இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து என்ன சேலரி வாங்குறோமோ அந்த சேலரியில் சம் பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கணும், படிப்புக்கு வந்து ஒதுக்கணும். கம்பெனியை டிபெண்ட் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் வெளில போய் பேசும்போது கூட, இஃபட்டால் நீங்கள் வந்து வெளில கிளம்பணுன்னா கூட இது எல்லாத்துக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா என் கம்பெனிக்கு ஏதாவது தேவையா இருக்குமா, அதுக்கு தான் அவங்க செலவு பண்ணுவாங்க வெளிய. உங்களோட விஷன் மிஷனுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் விஷன் மிஷன். இன்னைக்கு நம்ம வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், ஒரு 20-22 வயசில் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோமா, இப்படியே இருந்துருவோமா அந்த கம்பெனியில்? இன்னைக்கு வந்து மிஷினில் ஓட்டுறது கொடுப்பாங்க, நல்லது தான், அங்கே அடியிலேருந்து அந்த அடிமட்டத்துலேருந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லைனை பார்த்துக்கிறது கொடுப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லைனை பார்த்துக்கிறது கொடுப்பாங்களா இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பாங்களா இருக்கும். அது போயாச்சுன்னா இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தேன், குவாலிட்டியில் இருந்தேன், ஒரு கார்பரேட் குவாலிட்டி ஆகணும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு கார்பரேட் குவாலிட்டி லெவல் வரைக்கும் திங்க் பண்ணுறீங்க, ஏன் ஆப்ரேஷன் செட் ஆகக்கூடாது? எந்த வயசில் நீங்கள் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆர் பிரசிடென்ட் ஆகலாம், ஏன் அந்த லெவலுக்கு ஏன் திங்க் பண்ணக்கூடாது? அந்த லெவலில் இருக்கிறவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அந்த ப்ரொஃபைலுக்கு போனோம்னாக்கா நான் என்னெல்லாம் பண்ணிக்கணும், இப்போது என்னென்னலாம் பண்ணால் அந்த ப்ரொஃபைலுக்கு நான் போக முடியும், அந்த மாதிரி ஒரு மிஷன் வச்சுருந்தா மாத்திரம்தான் நம்ம வந்து டெவலப் ஆக முடியும். தென் யூ கேன் பிகம், இஃப் அட் ஆல் இப்படி தான் போகணுங்கிறதும் கிடையாது. இஃப் அட் ஆல் யூ வாண்டட் டு come as a trainer or a consultant, you can also do this. இந்த ட்ரைனிங் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். நிறைய அதுக்கு உண்டானது நிறைய படிக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், ரெகுலர் பேசிஸில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது சம்மந்தமாக ஒரு நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இதில் சக்ஸஸ் ஆனவங்க, ஏற்கனவே இந்த லைனில் படித்து சக்ஸஸ் ஆனவங்கலாம் இருக்காங்க, அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம். இது வந்து நான் ரொம்ப எமர்ஜென்சியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தாச்சுன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் இதை வந்து எப்படி இதை சால்வ் பண்ணுறது, இந்த டயத்தில் இந்த அப்ஸ்கில்லிங் இதெல்லாம் பண்ணி உங்களை தயார் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு 30-35 வயசு போகும்போது திடீர்னு கம்பெனியில் வந்து ஓவர் ஹெட் ஜாஸ்தியாக போச்சுன்னு சொல்லி ரெட்ரென்ச்மெண்ட் பண்ணாங்கன்னா, வெளில வந்ததுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் நிறைய சீனியர் பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க அந்த ஒரே லைனில் அவங்க பார்த்துட்டு இருந்துட்டதுனால, நான் கம்பெனிக்கே என்ன சொல்லுவேன்னா, கம்பெனி ஷுட் திங்க் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் இல்லை கம்பெனியில். ஒரு காலத்தில் நான் வந்து நிறைய கம்பெனியில் போய் பார்த்து பேசும்போது, இப்படி டைவர்சிஃபை பண்ணிக்கணும், அது டைவர்சிஃபை பண்ணிக்கணும், இந்த மாதிரியான ஜாப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லவங்கலாம் இருக்காங்க. அது என்னோட ஏரியா கிடையாது சார், அது அப்படி சார் இப்படி சார் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் வந்து ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்கிறாங்க, யார் வேணாலும் டிஸ்பென்சர் தயாரிக்கிறாங்க, யார் வேணாலும் சானிடைசர் தயாரிக்கிறாங்க. கொரோனா வந்து அதோட என்ன சொல்கிறது, ஆக்டிவ் கேசஸ் வந்து ஃப்ளாட் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ முயற்சி எடுத்தாங்க. லாக்டவுன்லாம் போட்டு அந்த கர்வை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு. கடைசியில் எது ஃப்ளாட்டன் ஆச்சுன்னா, அதுக்கு ஃப்ளாட்டன் ஆச்சோ இல்லையோ, இந்த மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டை பம்ப் பண்ணிட்டாங்க, ஃபேஸ் மாஸ்காக பம்ப் பண்ணிட்டாங்க, சானிடைசராக பம்ப் பண்ணிட்டாங்க. இந்த மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி எதில் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணால் பெட்டராக ஆகலாம். அதில் வந்து நம்மளுக்கு அதில் தான் டேரக்டாக ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தகுந்த ஸ்கில்டு பீப்புள் நம்ம எம்ப்ளாய் பண்ணிட்டா போகிறோம். டிசைன் டெவலப்மெண்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாலும் போகிறோம், இல்லை அது ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்களே ரெக்ரூட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ கம்பெனி பொறுத்த வரைக்கும் அப்படி டைவர்சிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹியூமன் பீயிங் ஆஸ் அ பர்சன் வி ஹாவ் டு டைவர்சிஃபை அவர் செல்ஃப். அப்போ தான் நம்ம டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனியை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. கம்பெனி இஸ் நாட் தி ட்ரைனிங் சென்டர் ஃபார் யூ. கம்பெனி வந்து நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம்.
நம்ம வெறுங்கையோட தான் போனோம். கம்பெனியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுலேருந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் எடுத்து சம்பாதிக்கிறதுன்ட்டு. அதில் அவங்க கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் நம்ம நிறைய என்னென்னலாம் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும் பண்ணி நம்ம கேரியரை பில்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கம்பெனியை எதிர்பார்க்க முடியாது. உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ நீங்கள் தான் படிக்கணும். ஓகே, ஸோ உங்களோட வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. யூ டிசைன் யுவர் டெஸ்டினி. நீங்கள் எங்கே போய் ரீச் ஆகணுங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணுங்க. அது நோக்கி பயணம் செய்யுங்க. ஸோ பொசிஷனிங் யுவர் செல்ஃப் இன் தி மார்க்கெட். ஸோ இப்போது நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ரியலாகவே ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஏற்கனவே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டைப் ஆஃப் ஜாப் தான் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டுன்னு இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் ஜாபு தேடுறதோ, இல்லை உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு உங்கள் கம்பெனிலேயே நீங்கள் ஜாபை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதோ நினச்சிங்கன்னா எல்லா வாட்டியும் சக்ஸஸ் ஆக முடியாது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணும். மார்க்கெட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லைங்கிறத பார்க்கணும். என்ன வீக்னஸ்ன்றதை பார்க்கணும். அந்த வீக்னஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த வீக்னஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அது ஸ்ட்ரென்த்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸ்ட்ரென்த்து கன்வெர்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்த த்ரெட்டு, சவால். அந்த சவால் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக எல்லாத்தையும் கற்றுட்டு உள்ளே வரீங்க. ஏற்கனவே அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கு எக்ஸாக்டாக தமிழாக்கம் பண்ணோம்னா நிலைப்பாடு. ஓகே, ஒரு யுக்தியை கையாண்டிங்கனாக்க அதை ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ உங்களை ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ஜாப் தேவைங்கிறத பாருங்கள். என்ன ஜாபுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். அதுக்குண்டான ஸ்கில்லை நீங்கள் அக்வயர் பண்ணிக்கோங்க. அதுக்கோசரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட காம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வாங்க. நம்ம பயப்படுறோம், என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் பிளானோட இறங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் கிடையாது. அது மாதிரி யூ ஹேவ் டு டெய்லர் யுவர் ரெஸ்யூம். நம்ம ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி ஒரு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அடித்து ஒரு 5 பக்கத்துக்கு லைனாக இருக்குது நிறையா. ஃபாண்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 12 இது பண்ணால் கூட 12 வச்சு பண்ணால் கூட பெட்டர். இதில் பார்க்க போகிறவங்க எல்லாரும் வந்து 50 வயசுக்கு மேலே. இதில் நிறைய பேருக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, நிறைய கண்டென்ட் வேண்டாம். அதில் அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன லாபம் பண்ணியிருக்கீங்க, PQCDMSல அந்த கம்பெனிக்கு என்ன லாபத்தை காமிச்சிருக்கீங்க, இங்கே வந்தால் எனக்கு என்ன லாபம் பண்ணி தர போறீங்க, உங்களால் என் கம்பெனிக்கு என்ன பிரயோஜனம், அதை வெளிப்படுத்துங்க. அதில் எனக்கு அதை தெரியும் இதை தெரியுங்கலாம் வேணாம். நான் இந்த நீங்கள் வந்து அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை நீங்களே அதர் சைடில் திங்க் பண்ணி பாருங்கள். அவர் படிக்கிறாருன்னா இதை வச்சு என்ன நினச்சிப்பாரு, இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு போகணும்னு நான் எதிர்பார்த்துன்னா அந்த மாதிரி ஆள் தான் இவரை நேரம் வர சொல்லுவோம் பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு உங்கள் ரெஸ்யூம் போய் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்கள் கம்பெனிலேயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களை அந்த கம்பெனிலேருந்தே விடவே மாட்டாங்க, உங்களை தனியாக கவனிச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் இருக்கணும். என்னெல்லாம் அச்சீவ் பண்ணீங்களோ அது முன்னாடி அதில் இருக்கணும், குவான்டிஃபிகேஷனில் இருக்கணும். அதில் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு பிபாப் தெரியும், ஏபிகிபி தெரியும், எஸ்பிசி தெரியும், எஃப்எம்ஏ தெரியும், ஏபிசிடியில் இருக்கிற எல்லா அல்ஃபாபெட்டையும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி போட்டு அது தெரியும் இது தெரியும்னு எழுதி ஃபில் பண்ணி விட்டுறாங்க. அதுலேருந்து ஒரு கேள்வியை கேட்டால் பதில காணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அதை பற்றி தெரியுமா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறாங்க.
கேட்டாச்சுன்னா எங்கள் மேனேஜர் பண்ணுவார் சார், அது பார்த்துருக்கேன், நான் பண்ணுவேன், நானும் சேர்ந்து பண்ணுவேன் சார். நீங்களும் சேர்ந்து பண்ணுறதில்ல, நீங்கள் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க? அது இருக்கணும்ல. அதே மாதிரி இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்களே ஒரு ஆன்சரை டிசைட் பண்ணிடுறாதீங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஆன்சரை டிசைட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு எதுவுமே கேட்க மாட்டோம். அவர் முடிச்ச உடனே நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். அவர் கேட்ட கேள்விக்கும் நம்ம சொல்ற பதிலுக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்கும். அது இருக்கக்கூடாது. ஆன்சர் வந்து ப்ரிசைஸா அண்ட் கன்சைஸா இருக்கணும். வளவளன்னு இருக்கக்கூடாது. என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் இருக்கணும். சுருக்கமாக இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி கிளியர். பாதி வார்த்தையும் வந்து முழுங்கிடக்கூடாது. நம்மளுக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அதை வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அது முழுங்கிடுவாங்க, பாதிக்கு மேலே முழுங்கிடுவாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட அட்டையர்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ் கோடு அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். ப்ரெஃபரபிளி ஒரு I don't want to comment much. You should have a decent dress code. அதுக்கும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது இது எப்படின்னாக்கா, நம்ம மார்க்கெட்லேயே ஏதோ ஒன்று வாங்குறோம்னாக்கா அந்த பேக்கேஜுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதே ஹார்லிக்ஸ் தான். ஒரு வாட்டி அந்த பேக்கேஜ் வந்து மாற்றின்னு இருக்காங்கல்ல. ஸோ அந்த பேக்கேஜ் வந்து எந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கோ அது வந்து அந்த பர்சனாலிட்டி வந்து தூக்கி கொடுக்கும். ஓகே, ஒரு டீசென்ட் ட்ரெஸ் கோட். இது ஸ்பெசிஃபிக்காக யாராவது இது சம்மந்தமாக நேராக பேசும்போது வேணால் ஐ கேன் சஜஸ்ட் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி. I don't want to record this is how it should be. I don't want to enter into some complex. Okay, dress code is also very important. That is what I wanted to record here as a message. சொல்லியிருந்தேன். அப்ஸ்கில்லிங்கில் இப்போது பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து என்னென்னலாம் படிப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து அவங்களோட கேரியரில் நல்லா க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸ் இந்த ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங்கில் இருக்கேன். டைரெக்டாக பீப்புளோட மூவ் பண்ணுறேன். இவங்களுக்கோசரம் நிறைய ப்ரோக்ராம் டெவலப் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து யாரெல்லாம் இதை படித்து இதை யூஸ் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாருமே வந்து நல்ல லெவலுக்கு போக முடியும். அது மாதிரி போகவும் போயிருக்காங்க. அதனால் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்ஸ்கில்லிங்கிறதுல வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கேரியரில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமை ப்ரொடக்ஷனில் வந்து ஒன்லி நம்பர் அண்ட் குவாலிட்டியில் ஒன்லி கம்ப்ளைண்ட்ஸ் இதுதான் டெய்லி வாழ்க்கையாக ரொட்டீனாக நடந்துன்றதுன்னு சொன்னால் கேரியர் க்ரோத் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் கவனிச்சிங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அண்ட் குவாலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ISO 9001, 14, 45 இதிலெல்லாம் IATF 16949 இதிலெல்லாம் அங்கங்கே சேஃப்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி பற்றி பேசியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு வந்து இது என்னன்னு பார்க்கணுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்காது. அது சம்மந்தமான சப்ஜெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஒரு பேசிக்காக சுத்தமாக அது என்னதுன்னு கூட தெரியாத மாதிரி இருக்குதுனாக்க இந்த லெவலுக்கு மாத்திரம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டோட்டல் ப்ராடக்டிவ் மெயின்டெனன்ஸ். டோட்டல் ப்ராடக்டிவ் மெயின்டெனன்ஸ் வரும்போது ஒரு மிஷின் வந்து எந்த அளவுக்கு கம்பெனியில் லாபகரமாக ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மெஷரபிள்ஸ் லைக் MTBF, MTTR, OEE நம்ம வந்து இந்த கால்குலேஷன் தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு இருக்கும். கால்குலேஷன் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அந்த OEE இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். இதுக்கு நிறைய இந்த அடுத்த சப்ஜெக்ட் அந்த ப்ராடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் இருப்பாங்க.
இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷனும் வரும். இந்த ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் OEE கால்குலேஷன். ஓகே, இதெல்லாம் லிங்க் இருக்குது. அதை வந்து ஒரு முறைப்படி அதை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற சப்ஜெக்ட்லாம் அதில் கவர் பண்ணுறேன். தென் கேன்பேன், தென் லீன் மேனுஃபேக்சரிங், வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், 7QC டூல்ஸ், YY அனாலிசிஸ், 8D ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதில் பார்க்குற இந்த சப்ஜெக்ட் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக கம்பெனி யூஸ் பண்ணலாம். ஓகே, மிஸ்டேக் ப்ரூஃபிங். ஒரு இதில் வந்து நிறைய ரிஜெக்ஷன் வருது, அதனால கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகுது. அந்த மிஸ்டேக் ப்ரூஃபிங் எப்படி பண்ணுறது, அது பண்ணியாச்சுனாக்க டோட்டலாக இவ்வளோ தூரத்துக்கு சேவ் ஆகும். அந்த சேவிங் அத்தனையும் கம்பெனியோட லாபத்துக்கு வரும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங், அவங்கள எப்படி வந்து ரிலேட்டடாக வச்சுக்கிறது. குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், 5S, தென் வேல்யூ இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரி நிறையா சப்ஜெக்ட், வேல்யூ இன்ஜினியரிங், வேஸ்ட் எலிமினேஷன், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குதுல்ல. இதெல்லாம் என்ன ப்ரைஸ்னு சொல்லியிருக்கேன். இதை நிறைய பேருக்கு சர்க்குலேட்டும் பண்ணுறேன். இப்போ நான் வந்து முன்னாடி பேசினதுக்கு அத்தனைக்கும் இது ஏதோ மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது என்கிட்ட தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கோசரம் இந்த விஷயங்களை நான் பேசியிருக்கேன். எனக்கு நிறைய சில ரெஸ்யூம்ஸ்லாம் வருது, என்னால் பொசிஷன் பண்ண முடியல. நான் வந்து இதை வந்து ஒரு CSR தான் பண்ணுறேன். இந்த ரெஸ்யூம் இது பண்ணி பிளேஸ்மெண்ட் கன்சல்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க as of now I am doing this for years. என்னோடது வந்து ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் மாத்திரம் தான் கமர்ஷியல். வேறஸ் என்கிட்ட ரியலாகவே நல்லா படித்து என்கிட்ட நிறையா கம்பெனிஸும் அப்ரோச் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே படித்தவங்க இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதை முதல்ல கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ரியலாகவே படித்து நல்லா குவாலிஃபைடாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னாக்கா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் ஈவன் கிளைம் ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன் ஆர் ஃப்ரம் தி கேண்டிடேட், ப்ரொவைடட் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா படிச்சிருக்கணும். அதாவது கிளைண்ட்டும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஆளை கொடுத்துட்டீங்கன்னு. கேண்டிடேட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது, சார் இந்த மாதிரி கம்பெனியில் கொண்டு போய் மாட்டி விட்டீங்கன்னு கேண்டிடேட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா அவங்கள பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. இதில் கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னாலே என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் டு பூஸ்ட் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. இந்த ஹியூமன் கேபிட்டல் இது எல்லாத்தையும் நீங்கள் அக்கர் பண்ணீங்கன்னாக்க இவ்வளோ பேரில் யூ வில் கெட் செலக்டட். அதான் இதோட ஐடியா. அதே மாதிரி இதை வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து BFME, FME, MSc, SPC, APP, PPAP, 9001, 14, 45, ATF, இன்டர்னல் ஆடிட் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. VDA 6 எல்லாமே இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க முக்கியமாக 3 கோர்ஸ் தெரிஞ்சுக்கணும். 9001, 14, 45. IATF கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க IATF 1694 ஆட்டோமோட்டிவை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க IATF 1694 தெரிஞ்சுக்கணும். வர OEMs, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் சொல்கிறோம் இல்லையா, இவங்க பிக் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு கம்பெனி வந்து ஆடிட் பண்ணாங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆடிட் பண்ணுறாங்க, என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆடிட் பண்ணுறாங்க, ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி சிஸ்டமையும் ஆடிட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 3 விஷயமும் தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், ஆடிட் பண்ணியிருக்காங்க, பண்ணியாச்சா அங்கே EMS ஓஷாஸ் தெரிஞ்சவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன நடந்ததுனாக்கா அந்த கம்பெனியில் ஒரு கேண்டிடேட்டு என்கிட்ட EMS ஓஷாஸ் அவரோட சொந்த காசில் படிச்சிருக்காரு. அங்கே ஆடிட் வந்தபோது நான் இதை தனியாக போய் படிச்சிருக்கேன், என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு அந்த கம்பெனியில். அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, சார் அது வந்து நான் லீவு கேட்டேன், அதுக்கே நீங்கள் வந்து கொடுக்கல, இது நான் வந்து நானாக சொந்தமாக படித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் இவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. எதுவும் இல்லை, எதுவும் பிஹேவ்லாம் பண்ணலை, கொடுத்துருக்காரு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், உங்களோட எம்ப்ளாயபிலிட்டியில் உங்கள் கை கொஞ்சம் மேலே தூக்கிறது பார்த்தீங்களா? அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் நீ எந்த ப்ரோக்ராம் போனாலும் நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கும் ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் போயிட்டு வந்ததுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களாம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறீங்க, அது வந்து கம்பெனிக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கம்பெனியில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப்கோசரம் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம மாதத்துக்கு ஏதாவது பட்ஜெட் பண்ணணும், இதை பண்ணணும். ஸோ these all as you please. If you are interested, you can get into this course. இந்த கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் லீவே போட வேண்டாம். உங்களுக்கு யூஆர்எல் கொடுத்துருவேன், லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக அட்டன் பண்ண வேண்டியது தான். அது வந்து சண்டேஸில் அட்டன் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்லாம் இப்போ கம்பெனிக்கு போயிட்டு வந்து கூட அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, லேர்ன் வைல் யூ ஏர்ன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் லேர்னும் பண்ணுவீங்க. ஸோ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மாதிரி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கேரியர் குரோத் சம்மந்தமாக, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.